அவன் அலுவலகத்தில் மேலதிகாரிகளை எல்லாம் சார் என்று பெரும்பாலானோர் அழைப்பதில்லை. ஆனால் சூர்யாவின் கடுமையான முகத்தால் அனைவரும் அவனை சார் என்று அழைத்தனர். இவள் ஒருத்திதான் எஸ்பி என்று அழைத்தது அவனை ஆச்சரியப்படுத்தினாள். நான் என்ன போலீஸா? எஸ்பி டிஎஸ்பின்னு கூப்பிடுற என ஆரம்பத்தில் எரிந்து விழுந்தான். அவள் அதற்கெல்லாம் மசரவில்லை. ஆனால் இன்று அவனை சார் என்று அழைத்ததில் அவனை தள்ளி நிறுத்திவிட்டாள். சார் என மீண்டும் அவள் அழைத்து அவனை நினைவுலகுக்கு கொண்டு வர அந்த சார் என்ற வார்த்தை என்றும் இல்லாத அளவுக்கு அவனுக்கு எரிச்சலை தந்தது. முகத்தில் அதை காட்டாமல் இருக்க பெரும் பாடுபட்டவன் உட்காருங்க என அலர்மல் மங்கையை அங்கிருந்த நாற்காலியில் அமருமாறு சொன்னான். அவளும் மறுபேதும் சொல்லாமல் அமர்ந்தாள். தொண்டையை செருமிக் கொண்டு அலர், நான் நேத்து அப்படி பண்ணியிருக்க கூடாது, ஐ எம் ரியலி சாரி என அவன் சொல்ல அவள் அமைதியாகவே இருந்தாள். அவன் வருந்துகிறான் என அரவிந்த் அவளை அழைத்து சற்று நேரத்துக்கு முன்னர் தான் சொன்னான். வருந்தினால் மட்டும் அவன் பேசிய வார்த்தைகளுக்கு மருந்தாகி விடுமா? அவன் சார்பாக அரவிந்தும் அவளிடம் பல முறை எல்லாம் ஒழுங்காகத்தான் பேச முடிந்தது. ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அரவிந்திடம் இவனிடம் குரல் கம்மாமல் பேச முடியுமா என தெரியவில்லை. ஆனாலும் பேசித்தானே ஆக வேண்டும் என தொண்டையை சொரும்பிக் கொண்டவள், நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க சார்? என் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. நீங்க கேட்டதில் 100% உண்மை இருக்கு. பிடிக்கலன்னு சொல்றவங்கள தொந்தரவு செய்யறது தப்பு இல்லையா? அதிக பிரசங்கித்தனமா அதிக உரிமை எடுத்துக்கிட்டேன். இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. சாரி சார் என்றாள். அனைத்தும் அவன் முகத்தை பார்த்தே பேசினாள். அவளது முகம் என்றும் இல்லாமல் இறுகி போயிருந்தது. சற்றும் பிசிறில்லாமல் அவளால் பேச முடிந்ததை குறித்து அவனுக்கு எரிச்சல் எட்டி பார்த்ததென்றால் அவளுக்கு பெருமையாக இருந்தது. அவன் முன்னே உடைந்து போகாமல் பேச வேண்டும் என நேற்றிலிருந்து உருப்பெட்டு வைத்திருந்தாலே அவ்வளவு எளிதாக வார்த்தைகளை தடமாறி விடுமா என்ன? வாயை திறந்து அவன் ஏதோ சொல்ல வர அப்பொழுது சூர்யாவுக்கு சரவணனிடமிருந்து அழைப்பு வந்தது. அதற்கு மேல் அலுவலகத்தில் வைத்து பேச வேண்டாம் என முடிவு செய்து அவள் கேட்ட விடுமுறையை தந்து வழி அனுப்பி வைத்தான். அலர்மேல் மங்கை நன்றி தெரிவித்துவிட்டு போய் வேலையில் ஆழ்ந்தாள். நேற்று வந்து கேட்டிருந்தால் முடியாது என்று சொல்லியிருப்பான். ஆனால் நேற்று அவன் செய்த தவறுக்கு பிராச்சித்தம் என எண்ணி மறுக்கவில்லை. சமாதான கொடியை பறக்கவிடும் முதல் கட்ட நடவடிக்கை என்று எண்ணியே அதை செய்தான். ஆனால் மறுநாளே ஏன் தந்தோம் என விசனப்படுவான் என அவன் அறிந்திருக்கவில்லை. அன்று மாலையில் வீடு செல்வதற்கு முன்னர் மறக்காமல் ஜோதியை அழைத்து பேசவும் செய்தான் சூர்யா. அலர்மேல் மங்கையிடம் பேச முடியாததை சேர்த்து வைத்து ஒரு பக்க கட்டுரை போல் அறிவுரை வழங்கி காதலில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என செய்தி வாசித்து இனிமேல் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள் என மறுப்பை கோரி அவளை அனுப்பி வைத்தான். கண்கள் கலங்க அங்கிருந்து கிளம்பி சென்றாள் ஜோதி. அலர்மேல் மங்கைக்கு விடுப்பு கொடுத்து அனுப்பிவிட்டானே ஒழிய அதன் பிறகு சூர்யாவால் ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. 2 நாள் தானே சமாளித்து விடலாம் என்ன என்றெண்ணி அவன் நெட்டித்தள்ள 2 நாள் கடந்ததும் மேலும் 1 வாரம் விடுப்பு வேண்டும் என கேட்டு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தாள். அதை பார்த்ததும் யார் வீட்டு அலுவலகம் என்று நினைத்து கொண்டாள் என சுறுசுறுவென்று கோபம் எழுந்தது உண்மை. ஆனால் அடுத்து இருந்த வரிகளை பார்த்ததும் பதறி போனான். அவள் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் விடுப்பை நீட்டிக்க வேண்டும் என கேட்டிருந்தாள். உடனே விடுமுறைக்கு சம்மதம் தெரிவித்து பதில் அனுப்பியவன் அவள் தந்தையின் உடல்நிலை பற்றியும் கேட்க மறக்கவில்லை. ஆனால் அதற்கு பதில் என்று ஒன்றுதான் அவனுக்கு வரவில்லை. பெரிய இவ என முன்போல் அவனால் முறுக்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ,
இனி ஒரு வாரம் அவளை பார்க்க முடியாதா என்ற ஏக்கம் எழுவதை தடுக்க முடியவில்லை. அன்று மதியம் வினோத்தும் எமர்ஜென்சி என அரை நாள் விடுப்பு வேண்டுமென கேட்டு நிற்க, ஏதாவது பிரச்சனையா என கேட்டான் சூர்யா. இந்த சந்தர்ப்பத்திற்குத்தான் காத்திருந்தேன் என்பதை போல். ஏதோ ஒரு பையன் மங்கை கிட்ட கலாட்டா பண்ணிட்டான். அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் மயங்கிட்டார் என வினோத் வேண்டுமென்றே குரலில் நக்கலை வரவழைத்து சொல்ல, சூர்யாவின் மனம் குற்றக்குறிப்பில் கூசியது. வினோத்தை அவனால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. வினோத்தின் பார்வையே எனக்கு எல்லாம் தெரியும் என அவனுக்கு சொல்லாமல் சொல்லியது. மீண்டும் மீண்டும் கரையை தொட்டுவிட்டு திரும்பும் அலைகளைப் போல் அரவிந்தின் மனம் எதையோ நினைத்து அலங்கழித்து கொண்டிருந்தது. தினந்தேறும் பேசவில்லை என்றாலும் அவ்வப்போது குறுஞ்செய்திகள் அனுப்பும் அலர்மேல் மங்கையை கடந்த 4 தினங்களாக ஆளை காணவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சூர்யா அன்று பேருந்து நிறுத்தத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக அவளை திட்டியதிலிருந்து 3 தினங்களுக்கு முன்னால் சூர்யா அவனிடம் வந்து பேசி சென்றதும் அவளை அழைத்து அரவிந்த் பேச சுருக்கமாக பேசி முடித்துவிட்டு, வேலை முடிந்ததும் அழைக்கிறேன் என்றவள் அதன் பிறகு அழைக்கவே இல்லை. அன்று மாலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய தந்தை ஏதாவது கேட்பார் என எதிர்பார்த்து அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவரோ மகளிடம் எதுவும் கேட்கவில்லை, திட்டவும் இல்லை. ஆனாலும் இதே யோசனையாக மேலும் 2 நாட்கள் உள்ளுக்குள் வைத்து மருகி கொண்டிருந்தார் வெங்கடேசன். பத்மாவதிக்கு தெரிந்தால் அவரையும் கவலையில் ஆழ்ந்த கூடும் என தனக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருந்தவர் 3ஆம் நாள் காலையில் பள்ளி சென்றதுமே மயங்கி சரிந்தார். பள்ளியில் இருந்தவர்கள் உடனே அவரை மருத்துவமனை சேர்த்து வீட்டுக்கும் தகவல் கொடுத்தனர். 2 தினம் விடுப்பு முடிந்து வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த அலர்மேல் மங்கை அறக்க பறக்க மருத்துவமனையை நோக்கி ஓடினாள். வெங்கடேசனை பரிசோதித்த மருத்துவர் அவருக்கு உடலில் எதுவும் பிரச்சனை இல்லை என்றும், சரியாக சாப்பிடாததாலும் தூங்காததாலும் வந்த சோர்வு என தெரிவித்தார். அதனால் உடலில் குளுக்கோஸ் ஏற்றி 2 நாட்களுக்கு மருத்துவமனையில் ஓய்வு எடுக்கட்டும் என ஆலோசனை கொடுத்துவிட்டு சென்றார். மறுநாள் மருத்துவமனையில் அப்படி ஒரு ஓய்வாக இருந்த சமயத்தில்தான் அலர்மேல் மங்கை அவர் பாதங்களுக்கு அடியில் மண்டியிட்டு அமர்ந்து, என்னை மன்னிச்சிடுங்கப்பா என கண்ணீர் வடித்தாள். தைரியத்தை கற்றுத்தந்த தந்தையின் முன்னால் அவள் அப்படி கண்ணீர் வடித்ததுமே அவருக்கு தாழ முடியவில்லை. நடந்ததை அவரிடம் சொல்லியவள், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்பா என்றாள். அவருக்கு தெரியும் அவர் மகள் தப்பு செய்ய மாட்டாள் என்று. ஆனாலும் 3ஆம் நபர் ஒருவர், நண்பரே ஆனாலும் மகளை பற்றி வந்து சொல்கையில் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னிடம் இதற்காக தான் வேலையை மாற்றுகிறேன் என அவள் சொல்லிவிட்டு செய்திருந்தால் தடுத்திருக்க மாட்டார். அந்த நேர்மையை தான் மகளிடம் எதிர்பார்த்தார். ஆனால் அவள் அதை மறுத்து சூர்யா வேலை செய்யும் அலுவலகத்துக்கு சென்றது மனதில் மூளையில் வலித்தது. மகளையே கண் எடுக்காமல் பார்த்திருக்க, அப்பா அப்படி பார்க்காதீங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, எல்லாம் நல்லபடியா நடந்தா சொல்லலாம் என இருந்தேன் என்றாள். அதற்கு மேல் மகளின் கண்ணீரை பார்க்க முடியாமல், இங்க வா என மகளை சைகையால் அழைக்க, கண்களை துடைத்து கொண்டே அவர் முகத்துக்கு அருகில் எழுந்து சென்றாள். இதுக்குதான் அவசரமா நீ வேலையை மாத்தினியா? என் பாப்பு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா, எதையும் மறைக்க மாட்டான்னு நினைச்ச என நலிந்த குரலில் சொன்னவர் அவள் தலையை வாஞ்சையுடன் தடவி விட்டார். அவரின் அன்பான ஸ்பரிசம் அலர்மேல் மங்கையின் தொண்டையை அடைக்கச் செய்தது. உதடு பிதுங்கி தேம்பியவளை பார்த்தவருக்கு சிறு குழந்தையாகவே காட்சியளித்தாள் அவர் பெண். உனக்கு ஏன் அவர் பிடிச்சது என அவர் கேட்க, அவள் காரணத்தை சொன்னாள். உனக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதாது பாப்போம்,
எதிராளிக்கும் பிடிக்கணும். மறுக்கிறவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது. இதோட இதை மறந்துடு என தொடர்ந்து கண்டிப்பான குரலில் சொன்னார் வெங்கடேசன். இந்த கண்டிப்பை அவளால் இனி மீற முடியுமா? அவளுக்கு சூர்யா முக்கியம்தான். ஆனால் அவள் தந்தை அதை விட முக்கியம் அல்லவா? அவர் சொல்வதைப் போல் பிடிக்கவில்லை என்றவனை கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்படி செய்து அனைவரையும் காயப்படுத்துவதும் முறையல்ல. அதனால் சாரிப்பா என்ற பிறகு வார்த்தைகள் அங்கே அர்த்தமற்று போயின. தந்தையின் மடியில் தலை சாய்த்து கொள்ள அவர் மெல்ல மகளின் தலையை வருடினார். எல்லாம் ஒரு சில நொடிகள் தான். கூட பிறந்த பாசம் கூட இல்லாம போயிடுமா என அவள் அத்தை வள்ளியம்மை புலம்பியவாறே வினோத்துடன் உள்ளே நுழைந்தார். தந்தையும் மகளும் ஏறெடுத்து பார்க்க, உங்களுக்கு உடம்பு முடியாம படுத்து எவ்வளவு நாளாச்சு? ஒருத்தருக்கும் என்கிட்ட சொல்ல தோணலல்ல என நேற்று நடந்ததை பல நாட்கள் ஆனதை போல் பாவித்து மூக்கை உறிஞ்சியவாறே அண்ணனிடம் சென்றார். அலுவலகத்தில் வினோத் அறிந்து கொண்டான் என அவன் அன்னையிடம் பேச்சுவாக்கில் சொல்வதைப் போல் அன்று மதியம்தான் சொன்னான். உடனே அவர் நடந்தவைகளை மறந்துவிட்டு கையோடு அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பி விட்டார். தன் பிறகு வள்ளியம்மைக்கு அண்ணனிடம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. முதலில் அனைவருக்கும் வரிசையாக திட்டுகள் விழுந்தன. பின்னர் சற்று அங்காளைப்பு, அதன் பிறகு சற்று அறிவுரை என அனைத்தையும் கலந்து கட்டி கொடை வள்ளலாக வாரி வழங்கினார். அலர்மேல் மங்கை அவர்களுக்கு தனிமை கொடுத்து வெளியில் வர வினோத்தும் அவளை பின்தொடர்ந்து வெளியில் வந்தான். வெளியில் போடப்பட்டிருந்த சேரில் அவள் போய் அமர இவனும் தொடர்ந்து சென்று அருகில் அமர்ந்தான். வினோத்துக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியவில்லை. அவளோ தன்னை பற்றி பேசாமல் ராதிகா என்ன சொல்றான் என வினவினாள். நேற்றே வினோத்திடம் தந்தைக்கு உடல் நலம் இல்லை என்று சொல்லிவிட்டாள் அலர்மேல் மங்கை. விஷயம் அறிந்ததும் நேற்றே வந்து வெங்கடேசனை பார்த்து விட்டு சென்றான். அக்காவலர் வழியே விஷயம் வெளிவந்து விட்டது என்பதும் அவனுக்கு புரிந்தது. அதனால் அதை பற்றி அவளிடம் கேட்டு அவளை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. அதனால் அவளே வேறு பேச்சை ஆரம்பிக்கவும் உடனே முகம் மலர்ந்தவன், பாத்திமா வீட்டில் சம்மதம் என கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ராதுவுக்கும் இதில் பரிபூர்ண சந்தோஷம். மேற்கொண்டு எதையும் செய்யறதுக்கு முன்னாடி மாமா கிட்ட சொல்லிடணும் என நினைச்சிட்டே மதியம் எனக்கு ஃபோன் செஞ்சாங்க அம்மா. ஆனா எப்படி சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மாமாக்கு உடம்பு சரியில்லை என சொன்ன அம்மா உடனே மனம் மாறிடுவாங்க என நினைச்சுதான் சொன்னேன். கிளம்பி வந்துட்டாங்க என்றான் வினோத். மலர்ந்திருந்த வினோத்தின் முகத்தில் எல்லையில்லா நிம்மதி நிலவியது. பெரியவர்களின் துணை இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற தைரியம் விழுந்தது. கூடிய சீக்கிரம் நிச்சயம் வச்சுக்கலாம் என மாப்பிள்ளை வீட்டில் நினைக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசணும் என வினோத் சொல்ல, நீ பாட்டிக்கிட்ட அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லல, அவருக்கு தெரியாது என பதறினாள் அலர்மேல் மங்கை. இல்ல, ராது நிச்சயத்துக்கு வரப்போ தெரிஞ்சுக்கிட்டும் என்றான் வினோத். அவர்களின் பாட்டி கமலம் சென்னையை விட்டு சற்று தள்ளி இருந்த கிராமத்தில் தனியாக வசித்து வருகிறார். அடிக்கடி அனைவரும் அவரை போய் பார்த்து விட்டு வருவார்கள். அவரின் உதவிக்கு என ஒரு பெண்ணை உடன் தங்க வைத்திருந்தனர். கமலம் அவர் வாழ்ந்த அக்கிராமத்தை விட்டு வரமாட்டேன் என பிடிவாதமாக மறுக்க வேறு வழி இல்லாமல் மாற்று ஏற்பாடு செய்து தந்தனர். கெட்டதிலும் ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றாள் அலர்மேல் மங்கை லேசான முறுவலுடன். ரொம்ப தேங்க்ஸ் மங்கை, உன்னாலதான் பாத்திமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டார் என வினோத் சொல்ல, நான் பெருசா எதுவும் செய்யல வினோ, பாத்தி நல்லவர், அதனால உண்மையை புரிஞ்சுக்கிட்டார் என்றாள். உண்மைதான், நடந்தது எல்லாம் தெரிஞ்சும் பாத்திமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது ஆச்சரியம்தான். மாமாவுக்கு கொஞ்சம் சரியானதும் வர நல்ல நாளில் நிச்சயத்தை வச்சுக்கலாம் என்றான். மனமெல்லாம் ஊவகை பொங்க. அதே சமயத்தில் அவர்கள் அருகில் நிழலாட இருவரும் ஏறிட்டு பார்த்தனர். அரவிந்தும் சூர்யாவும் நின்றிருந்தனர்.
சார் என வினோத் அனிச்சை செயலாக எழுந்து கொள்ள அலர்மேல் மங்கையிடம் பரபரப்போ படபடப்போ எதுவும் இல்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தாள். அவர்கள் கடைசியில் பேசியது மட்டும் சூர்யாவின் செவிகளில் ஒலித்து அவன் இதை அறையே அதிர செய்தது. இவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப் போகிறார்களா? அதுவும் இவ்வளவு சீக்கிரத்தில்? மாமாவுக்கு இப்போ எப்படி இருக்கு என்ற அரவிந்தின் குரலில் தன் சிந்தனையில் இருந்து வெளிவந்தான் சூர்யா. ஆனாலும் வெளிகள் மட்டும் நிலத்தில் பார்வையை பதித்து அமர்ந்திருந்த அலர்மேல் மங்கையை மட்டுமே பார்த்திருந்தன. ஒன்னும் பிரச்சனை இல்லை என கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான் வினோத். என்னதான் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்றாலும் அவனின் உடல் மொழியும் பட்டு தெரித்தாற் போல் நறுக்கென்ற பதிலுமே அவர்களின் வரவை அவன் விரும்பவில்லை என சொல்லாமல் சொல்லியது. உள்ளே போய் பார்க்கலாமா என அரவிந்த் கேட்க, அவர் குடும்பத்தோட முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கார், அதோட அவருக்கு ரெஸ்ட் வேணும் என்றான் வினோத் சற்றும் இரக்கமே இல்லாமல். அவனுக்கு சூர்யாவின் மேல் கட்டு கடங்காமல் சுறுசுறு என்று கோபம் பொங்கியது. கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து பேசாதவன் என்பதால் நேரடியாக மனதில் உள்ளதை அப்படி கொட்டிவிட்டான். வினோத் என அவனை அதட்டி தடுத்து நிறுத்திய அலர்மேல் மங்கை, அரவிந்த், நீங்க என்ன சொல்லி அவரை போய் பார்ப்பீங்க? நீங்க பார்க்க வந்ததே பெருசு, தேங்க்ஸ் என்றாள். அதுவரையில் அமைதியாக இருந்தவள் அவளின் எஸ்பி என்ற அழைப்பு என்னவானது என அவளை ஒரு நொடி பார்த்தான் அரவிந்த். அவளின் மனநிலை நன்றாகவே அவனுக்கு புரிந்தது. சூர்யாவின் கோபத்தை எதிர்கொண்டு எழுந்து நிற்பதற்கு முன்னால் தந்தைக்கு உடல் சுகமில்லாமல் போனால் யார்தான் நிலை குலைந்து போக மாட்டார்கள்? இவ்வளவு ஏன், சூர்யாவே அப்படி ஒரு தருணத்தில் தானே வாழ்க்கையை முக்கிய முடிவுகளை எடுத்து அவன் வாழ்வின் பயணத்தையும் மாற்றிக்கொண்டான். இவள் மட்டும் அதற்கு விதிவிலக்காய் என்ன? எதை பற்றியும் விவாதிக்கும் நேரம் இதுவல்ல என உணர்ந்த அரவிந்த், ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா ஃப்ரெண்டு நான் இருக்கிறத மறக்க வேண்டாம், ஐ மீன் நாங்க இருக்கோம் என கிளம்பி விட்டான். இன்னுமே நம் நட்பு அப்படியே தான் இருக்கிறது என்பதை அவளுக்கு உணர்த்திவிடும் வேகத்தில் சொல்லிவிட்டு வந்த வழியே திரும்பினான். சில அடிகள் எட்டு வைத்த அரவிந்த் சூர்யா நகராமல் நின்று இருப்பதை பார்த்து, வாடா என அவனை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்துச் சென்றான். முகத்தை உரென்று வைத்திருக்கும் சூர்யாவின் மனநிலை அரவிந்துக்கு புரியாமல் இல்லை. அலர்மேல் மங்கை அவர்களிடம் பேசினாள் என்றாலும் சூர்யாவை ஒரு பொருட்டாக கூட கருதவில்லை. அவளின் அலட்சிய பாவனை சூர்யாவின் உள்ளத்தை சலிப்படைய செய்திருந்தது என்பதை அவனது முகமே காட்டி கொடுக்க, மேலும் மேலும் இவனை திட்டுவதில் பிரயோஜனமில்லை என அரவிந்துக்கு புரிந்தது. காலத்தை விட இருவருக்கு சூர்யாவுக்கு சிந்திக்க அவகாசம் வேண்டும். அதனால் அவனை வெளியில் எங்கேயாவது அழைத்து செல்லலாம் என நினைத்து அங்கிருந்து நேராக திரையரங்கத்துக்கு அழைத்து சென்றான் அரவிந்த். அங்கேயும் சூர்யாவின் கவனம் திரைப்படத்தில் இல்லை என்பது நன்றாகவே புரிந்தது. எதிர்பார்த்ததுதான். ஆனால் அங்கேதான் சூர்யாவின் மனதும் அவனுக்கு துல்லியமாக புலப்பட்டது. இடைவெளியின் போது வீட்டுக்கு போகலாமா என சூர்யா கேட்க, படம் நல்லா இருக்கே என்றான் அரவிந்த். சூர்யாவின் கவனம் படத்தில் எங்கே இருந்தது? அவனது சிந்தை முழுவதும் அலர் 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 மட்டுமே. அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டான் சூர்யா. அப்பொழுது சற்று அருகில், ஹே மங்கை, எனக்கும் ஒரு பாப்கார்ன் என்ற குரலில் சட்டென திரும்பி பார்த்தான் சூர்யா. மங்கை என்ற பெயருக்கும் அத்தனை சக்தி இருந்ததை அவன் இதயம் அப்பொழுதுதான் உணர்ந்தது. அது அவளாக இருக்காது என கண்டிப்பாக தெரியும். இருந்தும் அந்த பெயர் அவனை காந்தமாக இருக்கிறதே. அலர்மேல் மங்கை பெயரே அரது பழசாக இருக்கிறது என சொன்னவனின் இதயம் இன்று ஏனோ அவள் பெயரை கேட்டு அவளை பார்க்க ஏங்கியது. விந்தையிலும் விந்தை. மனதில் ஏமாற்றம் பொங்க
திரும்பிக் கொண்டான் சூர்யா. அவனின் அசைவுகளை ஒருவித புன்னகையுடன் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அரவிந்த். வெங்கடேசன் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் ஊரில் இருக்கும் அவரின் அன்னைக்கு அழைத்து ராதிகாவுக்கு அடுத்து வரும் நல்ல முகூர்த்த நாளில் நிச்சயத்தை வைத்துக் கொள்ளலாம் என மாப்பிள்ளை வீட்டில் பிரியப்படுகிறார்கள் என சொல்ல அவர் உடனே கிளம்பி வந்துவிட்டார். வள்ளியம்மைக்கு முகமெல்லாம் பூரிப்பு பொங்கியது. என்னதான் அண்ணன் மேல் மனசுணுக்கம் இருந்தாலும் அவருடன் பேசாமல் இருந்தது அவருக்கு பிடிக்கவில்லை. யார் முதலில் வந்து பேசுவது என்ற பாச போராட்டமே இருவருக்கிடையிலும் தலைத்து ஓங்கியது. எங்கே போய் பேசினால் சண்டை வருமோ என வெங்கடேசன் பயந்தார். தான் பேசாவிட்டால் தங்கை என்று கூட பாராமல் அப்படியே விட்டு விடுவாரா என்ன என வள்ளியம்மை முரண்டு பிடித்தார். ஆனால் இப்பொழுது அனைத்தும் பாசத்தின் முன்னால் அடித்து செல்லப்பட்டது. ஒரு வாரம் கழித்து மீண்டும் வேலைக்கு சென்ற அலர்மேல் மங்கையின் துருதுருப்பு எல்லாம் காணாமல் போய் நிச்சலனமாய் அமர்ந்திருந்தாள். வேலையை தவிர வேறெதிலும் கவனம் செலுத்தாதவளை ஒருவித இயலாமையுடன் பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா. உணவை கூட அவளது இருக்கையிலேயே முடித்து கொண்டாள். மருத்துவம் கூட சூர்யா இருந்த திசையில் அவள் பார்க்கவே இல்லை. அதுவே சூர்யாவுக்கு சாட்டை அடி வாங்கியது போல் இருந்தது. அவளிடம் பேச இவன் நெருங்கினால் வினோத் அரணாக நின்று அவளை பாதுகாத்தான். அவனை மீறியும் எதுவும் செய்ய முடியவில்லை. நடந்தது அனைத்தும் அவனுக்கும் தெரியும் போது சூர்யாவால் என்ன சமாதானம் சொல்ல முடியும்? வினோத் அவனிடம் நேரடியாகவே அனைவரின் முன்னாலும் சண்டைக்கு வந்துவிட்டால் அது அவனுக்கு தான் அசிங்கம். அதுவும் வேலையிடத்தில். அவன் அப்படி செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் மதிக்கெட்டு போய் அவன் கோபத்தில் நடந்து கொண்டதை போல் வினோத்துக்கும் கோபம் வந்துவிட்டால் யாருக்கு நஷ்டம்? அலர்மேல் மங்கையிடம் இன்று பேசலாம், நாளை பேசலாம் என சூர்யா நாட்களை தள்ளி போட்டு கொண்டே செல்ல அவன் அவனாக இல்லை என்பது மட்டும் உறுதி. இந்நிலையில் தான் மீண்டும் விடுப்பு வேண்டும் என அவனிடம் போய் நின்றாள். அப்பாடி, தனியாக மாட்டினால் பேசிவிடலாம் என்று எண்ணி நிம்மதி அடைந்த சூர்யா ஒரு வார தைரியத்தை திரட்டி வாய் திறந்து அல என பேசும் முன்னர் புயலென அவன் அறைக்குள் நுழைந்த ஜோதி அலர்மேல் மங்கை இருப்பதையெல்லாம் சற்றும் கண்டு கொள்ளவில்லை. கண்களில் நீர் வழிய, வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிளீஸ் சூர்யா என்றாள். ஜோதியும் அலர்மேல் மங்கையையும் மாறி மாறி பார்த்தவன் கங்க்ராட்ஸ் என்றான், முகத்தில் எவ்வித உணர்வுகளையும் வெளிப்படுத்தாமல். அதை கேட்ட ஜோதியோ திகைத்தாள். நெஞ்சம் படபடவென துடித்தது. அடுத்த கணம் நின்றதை போல் இருந்தது அவளுக்கு. இவனுக்கும் கொஞ்சம் கூட அவள் மேல் அக்கறை இல்லையா? அவளின் காதல் காணல் நீராகி போனதோ? அங்கு நின்று கொண்டு அவளால் வாய்விட்டு அழ முடியவில்லை என்றாலும் கண்கள் தன்னையும் அறியாமல் நீர்த்துளிகளை உதித்தன. அன்று ஜோதியின் காதலை குறுஞ்சிரிப்புடன் கடத்த அலர்மேல் மங்கையினால் இன்று அவளது அழுகையை அப்படி சாதாரணமாக கடந்து செல்ல முடியவில்லை.